அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான சகோதரர் சகோதரிகளே. இந்த வீடியோவில் திருக்குரானில் அல்லாஹ் எடுத்துக்காட்டாக கூறும் நம்பிக்கை, பொறுமை, இறை உதவி மூன்றும் ஒன்று சேர்ந்த ஒரு வரலாற்று சம்பவம். ஒரு ஏழை மனிதன் அரசனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான். ஒரு சிறு படை பெரும் படையை எதிர்கொண்டது. அல்லாஹ்வின் அனுமதியால் வெற்றி கிடைத்தது. இதுதான் தாலூத் மற்றும் ஜாலூத் என்ற மறக்க முடியாத இஸ்லாமிய வரலாற்று கதை. மூசா நபி அவர்களின் மரணத்திற்கு பிறகு பனூ இஸ்ரவேலர் வழிகேட்டில் விழுந்தனர். அல்லாஹ்வின் கட்டளைகளை அலட்சியப்படுத்தினர். பாவச் செயல்களை மறைவின்றி வெளிப்படையாகச் செய்யத் தொடங்கினர். சிலர் அல்லாஹ்வை விட்டு விலகி சிலைகளையும் வணங்கத் தொடங்கினார்கள். இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை கடுமையாகச் சோதித்தான். இஸ்ரவேலரின் எதிரிகள் பலம் பெற்று எழுந்தனர். அமாலிகியர் எனப்படும் பகைவர்கள் அவர்களில் பலரை கொன்றொழித்தனர். எண்ணற்றோர் கைதிகளாக பிடிக்கப்பட்டு அடிமைகளாக மாற்றப்பட்டனர். பல நகரங்கள் எதிரிகளின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றன. அந்நாட்களில் இஸ்ரவேலரிடம் தாபூத் எனப்படும் பரகத் நிறைந்த ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டிக்குள் மூசா அவர்களின் ஆசா எனும் தடியும் இருந்தது. அதே தடியால் அல்லாஹ்வின் கட்டளையின்படி மூசா நபி அவர்கள் கடலில் அடித்தபோது கடல் பிளந்து வழிவிட்டது. பாறாங்கல்லில் அடித்தபோது நீரூற்று பீரிட்டு வந்தது. கீழே போட்டபோது பாம்பாக மாறியது. மீண்டும் கையில் எடுத்தபோது தடியானது. அந்த பெட்டிக்குள் மூசா மற்றும் ஹாரூன் ஆகிய நபிமார்களின் ஆடைகள், அல்லாஹ்வால் அருளப்பட்ட தவ்ராத் வேதத்தின் பிரதிகளும் இருந்தன. இஸ்ரவேலர்கள் அந்த பெட்டியை மிகப்பெரிய பரகத்தாக கருதி வந்தனர். ஆனால் அந்த தாபூத் பெட்டியும் எதிரிகளால் அபகரிக்கப்பட்டது. இவ்வாறு சோதனைகளின் மேல் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நீண்ட காலமாக நபிமார்களின் வருகை இல்லாமல் இருந்த பனூ இஸ்ரவேலர்களில் லேவி வம்சத்தில் சம்மூன் என்றொரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை அல்லாஹ்வின் பாதுகாப்பில் நல்லொழுக்கத்துடன் வளர்ந்தது. வாலிப வயதை அடைந்தபோது அல்லாஹ் அவருக்கு வஹியை அருளி அவரை நபியாக ஆக்கினான். நபி சம்மூன் அவர்கள் மக்களை சத்தியத்தின் பாதைக்கு திரும்ப அழைத்தார். ஆனால் அந்நேரத்தில் இஸ்ரவேலர்களிடையே அரசியல் அதிகாரம் சற்று மீளத் தொடங்கியிருந்தாலும் அவர்களுக்கென ஒரே தலைவன் இல்லை. எமக்கொரு அரசன் இருந்தால் அவரின் தலைமையில் ஒன்றிணைந்து எதிரிகளை எதிர்க்கலாம், இழந்த நகரங்களை மீட்கலாம், எங்களை இழிவுபடுத்தியவர்களை பழிவாங்கலாம் என்று மக்கள் எண்ணினர். அதனால் ஒரு குழுவினர் நபி சம்மூன் அவர்களிடம் வந்து, நபியே, எமக்கென ஒரு அரசனை நியமியுங்கள். அவரின் பின்னால் நாங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போரிட தயாராக இருக்கிறோம் என்று கேட்டனர். பனூ இஸ்ரவேலர்கள் வாக்கு மாறுபவர்களாகவும் போரின் போது கோழைகளாகவும் இருப்பதை நன்கு அறிந்திருந்த நபி சம்மூன், நீங்கள் எதிரிகளை கண்டால் பின்னங்கால் பிடரியில் பட ஓடுபவர்கள். அல்லாஹ் ஒரு அரசனை நியமித்து அவர் உங்களை போருக்கு அழைத்தாலும் நீங்கள் மறுப்பீர்கள். ஆகவே இதற்காக நான் துஆ செய்ய முடியாது என்றார். அதற்கு மக்கள், நபியே, அமாலிக்கியர் எமது நிலங்களை ஆக்கிரமித்துள்ளனர், எங்களை வீடுகளிலிருந்து விரட்டியுள்ளனர், எமது சொத்துக்களை அபகரித்து எமது பிள்ளைகளை அடிமைகளாக்கியுள்ளனர். இந்நிலையில் நாம் போராடாமல் இருப்போமா? நிச்சயம் போராடுவோம் என்று உறுதியளித்தனர். அப்போது நபி சம்மூன் அல்லாஹ்விடம் துஆ செய்தார். அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் அறிவித்தான், தாலூத் என்பவரை உங்களுக்கான அரசனாக நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். அறிவிலும் உடல் பலத்திலும் அவரை உயர்த்தியுள்ளேன். ஆனால் தாலூத் ஒரு ஏழை மனிதர். வீடு வீடாக தண்ணீர் சுமந்து உழைப்பவர். குடும்பச் செல்வாக்கோ சமூக உயர்வோ இல்லாதவர். இதனால் மக்கள், எங்களில் செல்வமும் மரியாதையும் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை விட்டுவிட்டு இவரை அரசனாக ஏற்க முடியாது என்று மறுத்தனர். அதற்கு சம்மூன் இது என் முடிவு அல்ல, இது அல்லாஹ்வின் தீர்ப்பு. அவன் நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குவான் என்று கூறினார். இது அல்லாஹ்வின் முடிவு என்பதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என மக்கள் கேட்டனர். உங்களிடமிருந்து பறிபோன பரகத் நிறைந்த தாபூத் பெட்டி மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்கும். தாலுதை அல்லாஹ் அரசனாக தேர்ந்தெடுத்ததற்கு
இதுவே அடையாளம் என்று நபி சம்மோன் கூறினார். அதே நேரத்தில் தாபூத் பெட்டியை வைத்திருந்த எதிரிகளுக்கு கடுமையான நோய்களும் சோதனைகளும் ஏற்பட்டன. இந்த பெட்டியால் தான் எங்களுக்கு துன்பம் வருகிறது என்று பயந்து அதை வண்டியில் வைத்து அனுப்பினர். மலக்குகள் அந்த வண்டியை இஸ்ரவேலர்களிடம் கொண்டு வந்து நிறுத்தினர். பரம்பரையாக பாதுகாத்து வந்த தாபூத் பெட்டி மீண்டும் கிடைத்ததை கண்ட மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அல்லாஹ்வை புகழ்ந்தனர். தாலூத் எனும் ஏழையை அரசனாக ஏற்றுக்கொண்டனர். தாலூத் இதன் பின் அம்மக்களை அரசாண்டார். அவர் ஒரு முறை மக்களை பார்த்து, மக்களே, நாம் போராட வேண்டிய சந்தர்ப்பம் வந்துவிட்டது. உங்களது ஆயுதங்களை தயார் செய்யுங்கள், வாள்களை தீட்டிக் கொள்ளுங்கள். நாம் அமாலிக்குகளுடன் போராடுவோம். எங்களிடம் தாபூத் பெட்டி உள்ளது. அதனை நாம் நமக்கு முன்னால் எடுத்துச் செல்வோம். அல்லாஹ் எமது உள்ளத்தில் சகீனத் எனும் அமைதியை அருளுவான். நிச்சயமாக எமக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கும் என பிரசங்கம் செய்தார். இதன் பின் தாலூத்தின் தலைமையில் பெரும் படை ஒன்று எதிரிகளை தாக்கச் சென்றது. இவ்வாறு சென்றவர்கள் தம்முடன் எடுத்துச் சென்ற தண்ணீர் முடிந்துவிட்டது. மக்கள் தாலூத் மன்னரிடம் நீர் முடிந்துவிட்டது, நாவுகள் வறண்டுவிட்டன, எனவே தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யுங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என கேட்டனர். கடுமையான தண்ணீர் தட்டுப்பாட்டுடன் படை நகர்ந்து கொண்டிருந்தது. அப்போது தாலூத் ஒரு சோதனையை அறிவித்தார். இடையில் ஓர் ஆறு வரும். அதில் முழுமையாக குடிப்பவன் என்னைச் சேர்ந்தவன் அல்ல. விரலால் ஒரு மிடறு மட்டும் குடிக்கலாம் என்றார். இடைவழியில் அவர் குறிப்பிட்டது போல் ஆறு தென்பட்டது. பெரும்பாலோர் கட்டுப்பாட்டை மீறினர். சிலரே தாங்கிக் கொண்டனர். தனது கட்டளையை ஏற்று தாகத்தை தாங்கிக் கொண்ட சிறு தொகையினரை மட்டும் அழைத்து கொண்டு யுத்தத்திற்கு சென்றார். அனைவரும் கட்டுப்பாடு மிக்கவர்கள், எதையும் தாங்கும் இதயம் பெற்றவர்கள். எனவே முஃபமின்கள் இறை உதவி கிட்டும் என நம்பினார்கள். தாலூத் படை திரட்டி வருவதை அறிந்த அமாலிக்குகளும் ஜாலூத் எனும் மாவீரனின் தலைமையில் யுத்தத்திற்கு தயாராகினார்கள். இரு படைகளும் ஒன்றாக சந்தித்தன. தாலூத்தின் படையை விட ஜாலூத்தின் படை பல மடங்கு அதிகமாக இருந்தது. இதனை அறிந்த இஸ்ரவேல் படையில் சிலர், யுத்தத்தை விட்டு விடுவோம், எம்மால் இவர்களை எதிர்கொள்ள முடியாது, அவர்கள் பெரும் படையுடன் வந்துள்ளனர் என அச்சப்பட்டு பேசினர். இதனை கேட்ட இஸ்ரவேல் படையில் உள்ள உறுதியான இறை நம்பிக்கையாளர்கள், ஏன் நாம் அஞ்ச வேண்டும்? உலகில் எத்தனையோ சிறு படைகள் பெரும் படைகளை தோற்கடித்ததில்லையா? நாம் பொறுமையுடன் போராடினால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என உற்சாகமூட்டினர். அவர்கள் அல்லாஹ்விடம், எங்கள் மீது பொறுமையை சொரிவாயாக, எமது பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக, இந்த இறை நிராகரிப்பாளருக்கு எதிராக எமக்கு நீ உதவி செய்வாயாக என்று பிரார்த்தித்தனர். போருக்காக இருதரப்பும் ஒன்றையொன்று சந்தித்தது. போர் ஆரம்பமாவதற்கு முன்னர் இருதரப்பிலும் உள்ள சிறந்த வீரர்கள் முன்வந்து தனியாக மோதுவது அன்றைய போர் மரபாக இருந்தது. இதன்படி எதிரிப்படையின் தளபதியான மாவீரன் ஜாலூத் என்பவன் முன்வந்து, என்னுடன் தனித்து மோத எவனாவது முன்வர முடியுமா என சவால் விடுத்தான். தாலூத்தின் படையில் எவருமே இந்த சவாலை ஏற்றுக்கொள்ள துணியவில்லை. இதனால் ஜாலூத்தின் ஆணவம் அதிகரித்தது. பனு இஸ்ரவேலர்களை இழிவாக பேசினான். அப்போது தாலூத், இந்த கொடியவனை கொல்பவனுக்கு எனது மகளை மணமுடித்துக் கொடுப்பேன் என அறிவிப்பு செய்தார். தாவூத் எனும் ஒரு இளைஞன் ஜாலூத்துடன் மோத முன்வந்தார். மன்னர் தாலூத் தனது வாளை அவருக்கு கொடுத்து இரும்பு கவசம் அணிவித்து வாழ்த்தி சண்டைக்கு அனுப்பினார். தாவூதோ வாளை வைத்துவிட்டு கவசத்தை களைந்துவிட்டு களம் சென்றார். ஆடு மேய்க்கும் இளைஞரான தாவூத் தனது ஆடுகளை வேட்டை மிருகங்களிலிருந்து காக்க கல்லை வைத்து எறிவதில் நன்றாக தேர்ச்சி பெற்றிருந்தார். எனவே சில கற்களை எடுத்துக்கொண்டு களம் சென்றார். தாவூதை கண்ட ஜாலூத், இந்த பயல் என்னுடன் மோதுவதா? நல்ல வேடிக்கைதான் என்று சிரித்தான். தாவூத் கல்லை எடுத்ததும், கல்லால் அடித்துக் கொள்ள என்னை நாயென்று நினைத்தாயா என்று தாவூதை பிடிக்கச் சென்றான். தாவூத் கவனில் கல்லை வைத்து சுற்றி எறிந்தார். சரியாக கல் அவனது நெற்றியில் பட்டு பூமியில் சரிந்தான்.
தாவூத் அவனது வாளாலேயே அவனது தலையை வெட்டினார். மிக பெரும் வீரன் ஒரு நொடியில் செத்ததைக் கண்ட ஜாலூத்தின் படையினர் கதிகலங்கினர். தாலூத்தின் படையினர் உற்சாகம் பெற்று போராடினர். ஜாலூதின் படையை சிதறடித்தனர். வெற்றியும் பெற்றனர். போரின் முடிவில் மன்னன் தாலூத் தனது மகளை தாவூதுக்கு மணம் முடித்து கொடுத்தார். தாலூத்தின் மரணத்திற்கு பின் தாவூத் அரசனானார். அல்லாஹ் அவரை நபியாகவும் ஆக்கினான். நபி தாவூத் நீதியுடன் ஆட்சி செய்தார். மக்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தனர். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய கதையை கேட்டதற்கு நன்றி. மேலும் உண்மையான இஸ்லாமிய கதைகள் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யவும். இதுவரை கூறப்பட்ட சம்பவங்களின் சுருக்கத்தை திருக்குர்ஆனின் 2ஆம் அத்தியாயத்தின் 246 தொடக்கம் 251 வரையுள்ள வசனங்களில் காணலாம்.